நம்ம எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை ரோமர் 8வது அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு திருப்பி கொள்ளலாம். ரோமர் 8:28 30 வரைக்கும் பாஸ்டர் ஜான் வெஸ்லி நமக்காக வாசிப்பாங்க. அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. 8:28 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லேலூயா. யார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்க? நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அவருடைய தீர்மானத்தின்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தீர்மானத்தின்படி நான் என்ன ஆகலை, அழைக்கப்படலை. தீர்மானம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். we need to make decisions. தீர்மானங்கள் நாம் எடுக்கணும். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக மாறினது நம்முடைய தீர்மானம் அல்ல. அப்படின்னா நித்தியத்தின் பார்வையில் அவருடைய தீர்மானம். ஆனால் பூமியில் ஒரு நாள் நாம் என்ன எடுத்தோம்? தீர்மானம் எடுத்தோம். என்னென்ன? ஆண்டவரே, இனிமேல் எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் கொடுக்குற பாவ மன்னிப்பு வேணும், நான் மனம் திரும்புகிறேன். ஒரு தீர்மானம் எடுத்தோம் இல்லையா? ஆனால் இந்த தீர்மானத்தை அநேகரால் எடுக்க முடியல. ஏனென்றால் அவர்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகணும்னு நிறையா பேருக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது, அவங்க ரத்தத்தினால பிறக்கல, மாம்ச சித்தத்தினாலாவது, அப்பாவோட சித்தத்துல பிறக்கல, புருஷனுடைய சித்தத்தினாலாவது, ஒரு புருஷனோட சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது தேவனுடைய தீர்மானம். ஆமென். தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதா? நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குதா? அதான் கேள்வி இன்னைக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அழைக்கப்பட்ட நீங்க, தேவனுடைய பிள்ளைகளாக மாறின நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்களா? Do you love God? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராக இருக்கணும். ரெண்டாவது, அவரிடத்தில் தொடர்ந்து அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு சகலமும் ஏதுவாக நடக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி ஒன்று கேட்குறேன். எதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நன்மையாக தெரியல? ஐயா, என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, இதில் என்ன நன்மை இருக்குன்னு எனக்கு புரியல. முறைச்சி பார்க்காதீங்க, சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கேள்வி நிறையா வந்திருக்கும்.
அப்போ என் வாழ்க்கையில் இது நடக்கும்போது இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா, உணர்றீங்களா, பார்த்தீங்களா? அப்படி ஏதாவது இருக்குதா இல்லையா? இருந்தால் சொல்லுங்க, என்ன அதுன்னு. நான் ஜெபிச்சேன், அவங்களுக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. இதில் போய் என்னையா நன்மை இருக்குது? இதில் என்ன நன்மை இருக்குது? தேங்க்யூ. வேற நிறைய அவமானம் வந்துச்சு. வேற ஓகே ஓகே, ஐயா சொன்ன மாதிரி வீடு வேணும்னு ஜெபம் பண்ணேன், வீடு கிடைச்சது. ஆனால் எனக்கு கிடைக்கல. சுகம் வேணும்னு மற்றவங்களுக்கு பண்ணேன், அவங்களுக்கு கிடைச்ச, எனக்கு கிடைக்கல. வேற சரி, உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வி. சரியா? நான் அதான் எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது மேட்டூர் டேம்ங்கிற இடத்துல இருக்கிற சிஐஜி மிஷன் தேவாலயம். அங்கே சகோதரர் தினகரன் அவர்கள் சில வருடங்கள் ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் என்னை போலியோ வியாதியிலிருந்து சுகமாக்குனார். அந்த சம்பவத்துக்கு பின்னால் என்னோடய அப்பா அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அந்த திருச்சபையில் நாங்கள் குடும்பமாக ஆராதித்து வந்தோம். நான் 12ஆம் வகுப்பு முடித்த உடனே அங்கே இங்கே வேலைக்கு போனேன். நான் மேற்படிப்புக்கு முயற்சி பண்ணதெல்லாம் எனக்கு மேற்படிப்பு வாய்க்கலை, கிடைக்கல. அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பாஸ்டரையாவுக்கு வயசு ஒரு 71 72 இருக்கும். அவர் கூட போய் உக்காந்து எதாவது எழுதுறது, உதவி செய்கிறது, ஒரு கடையில் எதாவது பொருள் வாங்கி கொடுக்குறது, சில சமயம் அவர் கூட விசிட்டிங்க்கு அவரை கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் எங்கள் பாஸ்டரையா பார்த்துட்டு எனக்குள்ளே இருக்கிற நான் பேசுனது எல்லாத்தையும் வச்சுட்டு, நீ இப்போ ஊழியத்துக்கு போட, ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு தான் கூப்பிட்றாரு அப்படின்னாரு. அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குதுங்கய்யா அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசினார், எங்கள் சபை மூப்பர்கள்ட்ட பேசினார். அப்புறம் என்ன நெக்ஸ்ட் இயர் பைபிள் காலேஜ் அனுப்பிட்டாங்க. சிஐஜி மிஷனோட மிஷன் மூலமாக பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்த நான் சிஐஜி மிஷனில் இணைஞ்சு ஊழியம் செஞ்சிட்ருந்தேன். முதல்ல கீழ்வாணின்னு ஒரு இடத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் மேட்டூர் டேம் என்னோடய தாய் சபையில் இருந்தேன். அந்த இடத்துல ஒரு 10 வருடம் ஊழியம் நிறைவேறின பின்னால் ஆண்டவர் என்னை அங்கேருந்து வெளியே போக சொன்னார். கீழ்வாணியில் முதல்ல முடிச்சிடுறேன். கீழ்வாணியில் நான் பேச்சுலர், 21 வயசு பையன். அங்கே போய் சபையை பொறுப்பெடுத்து ஒரு சில ஆண்டுகள் இருந்தேன். அந்த மக்கள் நீங்கள் இருக்கும்போதே எங்கள் ஊருக்கு ஒரு சர்ச்சு கட்டிடுங்கய்யா அப்படி இப்படின்னு என்ன உசுப்பேத்தி ஒரு ஆலயம் கட்ட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணார். ஆலயத்தை கட்டி ஒரு மேபி ஒரு 8 or 9 months 8-9 மாதம் கழித்து ஆண்டவர் என்னை அங்கேருந்து வெளியே போக சொன்னார். சரி, அங்கேருந்து நான் வெளியே போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் சுவிசேஷகனாக இருந்தேன். அப்புறம் மறுபடியும் சபை பொறுப்பெடுத்து சபையில் ஊழியம் செஞ்சு, சபை ஊழியத்தில் ஒரு 10 வருஷம் ஆச்சு. அங்கேயும் ஆண்டவர் கிருபையில் சில நன்மைகள், சில முன்னேற்றங்கள், ஆசீர்வாதங்கள் வந்தது. அப்போ ஆண்டவர், நான் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன், சரி நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்துட்டாரு, நம்ம இந்த ஊழியத்தை சிறப்பாக செஞ்சு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிடலாம், ஓட்டிடலாம், முடிச்சிடலாம். ஒரு 9 வருஷம் ஆச்சு. 10ஆவது வருஷத்தில் ஆண்டவர்
நவருன்னு கிளப்புறதுலேயே இருக்கிறார். அது ஒரு கதை. சரி, அப்புறம் கிளம்பிட்டேன். எங்கே போகிறோன்னெலாம் தெரியாது. நான், என் மனைவி, என் 2 பிள்ளைகள் அந்த சபை ஊழியத்தை பொறுப்பில் இருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அப்படி இருந்த எனக்கு இன்றைக்கி வரைக்குமே ஆண்டவர் ஏன் என்னை அந்த இடத்தை விட்டு வெளியே போக சொன்னார். நான் போன பின்னால் அந்த சபைக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், அதுக்கெல்லாம் என்னை விலக்கி காப்பாற்றுறதுக்கு போக சொன்னாரா எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். அது என்கிட்ட சொன்னதை விட என் மனைவியிட்ட சொன்னப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், போனால் பொழைப்ப இல்லாட்டி சாவன்ட்டார். சரியா? ஸோ இப்போ நான் அங்கேருந்து வெளியே போனது 2004 வருஷம், 2004. இன்றைக்கி எத்தனை வருஷம்? 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என்ன புரியல, என்னை அங்கிருந்து ஏன் அனுப்புனீங்க ஆண்டவர் தெரியாது. விடை தெரியாத கேள்வி. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, எனக்கு விட தெரிஞ்சாகணுங்கிற அவசியம் இல்லை ஆண்டவரே. நீர் என்னை எங்கே வைக்க சொல்கிறீங்களோ, எங்கே இருக்க சொல்கிறீங்களோ, அதுதான் எனக்கு பாதுகாப்பு நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைஞ்ச இடம். அதுக்கு பின்னால் நிறைய அனுபவங்கள். எப்படி சபையில் கம்பீரமாக இருந்தோனோ அதுக்கு எதிர்மாறாக கேவலமான பல சூழ்நிலைகளின் ஊடாய் நான் என்ன பண்ணேன், கடந்து போனேன். நிறையா இடங்களில் ஒதுக்கப்பட்டேன், புறக்கணிக்கப்பட்டேன், அந்த மாதிரி எல்லா பட்டேனும் வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று புரியுது. அடுத்த வசனம் வாசிங்க பாஸ்டர். 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராரவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறித்தாருங்க? ரொம்ப எளிமையாக சொல்லுங்க. இயேசு மாதிரி இருக்கிறதுக்கு, இயேசுவை போல நாம் இருக்கிறதுக்கு அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, முன்குறித்து இருக்கிறார். இப்போ நான் இந்த கேள்வி வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை தான் எடுத்து, பிசாசே 20 வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட வெளிப்பட்ட தேவகுமாரனோட சாயலை விட இப்போ என்கிட்ட தேவகுமாரனுடைய சாயல் கூடியிருக்கிறது. அல்லேலூயா. பொருளாதார ரீதியாக ஆசீர்வாதம் குவிஞ்சதா? ஜனத்தொகை பெருகிச்சா? இப்படி பல கேள்விகள். மவுஸ் கூடிச்சா? அப்படியெல்லாம் கேள்விகள். ஆனால் ஒன்று தெரியுது, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த குணலட்சணத்தில் வளர்ந்து தேர்வதற்காக இயேசு என்ன அங்கேருந்து என்ன பண்ணார், வெளியே அனுப்புனார். அல்லேலூயா. இதையாவது பிடிச்சிட்டே இருக்கிறீங்களா? நான் சாகிற வரைக்கும் இது என்னோடது அப்படின்னு எதையா பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் கிரிப் அதில் இருந்து எடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு கொடுத்ததை எப்போ நீங்கள் கேட்டாலும் உங்கள் கையில் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி கொடுக்குறேன். அல்லேலூயா. ஸோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும்
புரியுதுங்களா? ஆத்துமா குறையுது, நன்மைக்கு ஏதுவாக. சொந்தக்காரங்க வெறுக்கிறாங்க, நன்மைக்கு ஏதுவாக. சொந்த குடும்பம் உங்களை அந்நியனை போல நடத்துகிறது, நன்மைக்கு ஏதுவாக. அதை உங்களால் விசுவாசிக்க முடியுதா? அதை உங்களால் நம்ப முடியுதா? அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சகலமும் பர்சில் காசு வந்தால் மட்டும் நன்மைக்கு எதுவாக இல்லை. சில சமயம் அவரே காலி பண்ண சொல்லுவார். யார்? ஆமாம், முதலாளி காலி பண்ண சொல்லுவார். காலி பண்ணிவிட்டு உடனே நிரப்புவார்னு பார்த்தா நிரப்ப மாட்டார். நிரப்புறதுக்கு உள்ளார இன்னும் 2-3 டெஸ்ட் வச்சிருவார். அல்லேலூயா. அவர் என்னுடைய முதலாளியா? நான் அவருக்கு விருப்பத்தோடு அர்ப்பணித்து கொண்ட அடிமையா? இதை புரியறதுக்கு நீங்கள் கிருபை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்கணும். பாஸ்டர் ஜான் பால் ஒரு நல்ல பாடகர். பாஸ்டர் ஜான் பால் பார்வை இல்லை, ஆனால் அவர் ஆண்டவருக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக பல இடங்களில் அலைந்து பார்வை இல்லாத மக்கள் மத்தியில் நல்ல ஊழியம் செய்கிறார். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. அல்லேலூயா. அதில் ஒரு வரி இப்படி இருக்குது: விசுவாச புடமிட்டீர் பொன்னாக. அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்ம சொந்த பிளானுக்காக இந்த பூமியில் வாழலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக வாழலை? ஆண்டவர் என்னை கொண்டாந்து வச்சுட்டாரு, நான் அப்படியே ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய கையில் உங்களை எவ்வளோ தாழ்த்தி கொடுக்குறீங்களோ அவ்வளவு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? அவருடைய சித்தத்தில் உங்களை என்ன பண்ணுவார்? உபயோகித்து கொண்டே இருப்பார். 105 சங்கீதம் 17 வசனத்தில் இருந்து இப்படி நம்ம வாசிக்கிறோம். 105 சங்கீதம் 17 வசனத்தில் இருந்து ஒரு மனிதனை குறித்து இப்படி வாசிக்கிறோம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஆமென். அல்லேலூயா. இந்த யோசேப்புங்கிற இந்த மனிதனோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் எத்தனாவது பையன்? 11 இல்லையா? 11வது பையன். அப்பாவுக்கு செல்ல பையன்.
நம்ம ஊரில் சொல்லுவாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு திரியிற அப்படின்னு, இல்லையா? அது மாதிரி இவன் யார்? அப்பாவையே, அவங்க அம்மா தான் செத்து போயிடுச்சு, அதனால் அப்பாவையே சுற்றி சுற்றி இருக்கிறவன். அவங்க வீட்டில் அவன் நினச்ச நேரம் சாப்பிட்லாங்களா? சாப்பிட்லாமா? அவன் விரும்புகிற நேரம் விளையாடலாமா? விரும்பின நேரம் தூங்கலாமா? என்ன சொல்லுங்க? ஆமாம் தானே? எல்லா சுதந்திரமும் உண்டா? அவங்க அப்பா வேற அவனை என்ன ஆக்கிட்டாரு? அத்தனை பசங்களில் நீதாண்டா ஸ்பெஷலு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? ஸ்பெஷல் பண்ணி அவங்க அண்ணன்களோட வவுத்தறிச்சலை வேற வாங்கி விட்டார், இல்லையா? இப்போ இந்த யோசேப்பை இவன் போட்ட வஸ்திரத்து நிமித்தமும் இவன் ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு நான் இப்படி கனவு பார்த்தேன்னு சொன்னதுனாலையும் அண்ணன்களுக்கு வந்த வவுத்தறிச்சல் என்ன பண்ணிவிட்டாங்க இவனை? நல்ல வேலை கொலை பண்ணல. கொலை பண்ணலான்னு நினச்சானுங்க. ஆனால் அந்த நேரம் ஆண்டவர் ரூபனோட ஆவியை தூண்டி விட்டார். அப்புறம் என்ன ஆச்சு? அவனை விற்றுட்டாங்க, இல்லையா? விற்ற அவனை என்னவா விற்றாங்க? அடிமை. இப்போ அடிமை நினச்ச நேரம் சாப்பிட முடியுமா? நினச்ச நேரம் தூங்க முடியுமா? விளையாட முடியுமா? என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? அங்கே இருக்கிற ஃபோர்மேனு இல்லை அங்கே இருக்கிற மேஸ்திரி சொல்கிற வேலையெல்லாம் அவன் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுதந்திரம் போச்சு. பசிக்கிறப்ப சாப்பாடு கிடைக்கல, போச்சு. நல்ல ட்ரெஸ்ஸு போச்சு. அண்ணனுங்க என்ன பண்ணானுங்க? அந்த ஒரு அழகு வஸ்திரத்தையாவது உடுத்திட்டு இருந்திருப்பான், அதையும் உருவிட்டு விற்றுட்டானுங்க. இப்போ அவனை பார்த்து சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு எத்தனை நாள் உட்காந்து அழுதுருப்பான்? என்ன வயசு? சுமாராக 17 வயசு. அழுதுருப்பானா? அழுதுருக்க மாட்டாங்களா? அப்பாவை நினச்சி ஏங்கியிருப்பானா? இப்படி அண்ணன்களே பண்ணிட்டாங்களேங்கிறது அவனால் ஜீரணமே பண்ண முடியல. இது நன்மைக்கே நடந்தது. இது அவனே சொல்கிறான். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 45 வசனம் நினைக்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் யாரை ஆற்றணும்? வித்தவன்க தான் என்ன பண்ணணும்? வித்தவன்களை விற்கப்பட்டவன் என்ன பண்ணுறான்? ஆத்துறான், தேற்றான். என்ன சொல்றான்? என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். வருத்தப்படாதீங்கப்பா. அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். அதை நினைச்சு ரொம்ப சோர்ந்துடாதீங்கப்பா. ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யார் என்ன அனுப்புனது? தேவன். யார் அனுப்புனா? நீங்க நினைக்கிறீங்களே உங்கள் மாமன், மச்சான், உங்கள் பெரியப்பன், உங்கள் சித்தப்பன் உங்கள் வாழ்க்கையை இருட்டுக்குள்ளே தள்ளிட்டான்னு நினைக்கிறீங்களே, யார் அந்த ஆளை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புனது? தேவன் அனுப்புனார். கவலைப்படாதீங்க அண்ணன்களா. நீங்கள் என்ன அனுப்பிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. என்ன அனுப்புனது யாரு? தேவன். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே தேவனை அனுமதிக்காம என் தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே அப்படின்னு ஏசப்பா வாக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் ஆனால், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்றுமே சும்மா சும்மா பிசாசு இழுத்துட்டு இருக்காதீங்க.
தடிக்கு விழுந்தா பிசாசு தள்ளி விட்டான், காசு காணாமல் போனால் பிசாசு உருவிட்டு போயிட்டான். ஊனா பிசாசு இழுத்துக்கிறீங்க. அவன் நினச்சிட்ருக்கிறான் இந்த ஆளை இல்லையா. ஏன்னா ஆண்டவர் நீதியுள்ளவர். பிசாசுக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், அநீதி பண்ண மாட்டார். பிசாசுக்கும் என்ன பண்ண மாட்டார், அநீதி பண்ண மாட்டார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவனோ அதை நன்மையாக மாற பண்ணார். 7ஆம் வசனம் வாசிங்க பாஸ்டர். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, நீங்க நாசமா போகாம இருக்க, உங்களை ஆதரிக்கவும், உங்களுக்கு சோறு போடவும், உங்க பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும், நீங்க எல்லாம் இப்ப அற்ப ஆயுசிலேயே சவக்குழியில போகாம இருக்க காப்பாத்துறதுக்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். உங்களுக்கு முன்னால அனுப்பினாரியா. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி, தேவனே என்னை அனுப்பினார். அல்லேலூயா. பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் பக்கத்து சபையில் இருக்கிற ஊழியக்காரர் மேலே கசந்துட்டு இருக்காதீங்க. ஏன் சபை வளராமல் போனதுக்கு அந்த பரதேசி தான் காரணம்னு சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்தார். அல்லேலூயா. அவன் மட்டும் இன்னைக்கு இருக்கிற அதிகாரத்தில் 10 பேரையும் 10 பேரையும் என்ன பண்ணியிருக்கணும், சும்மா சிறைச்சேதம் பண்ணால் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுவேன். 13 வருஷம் ஏங்கினே என்ன பண்ணணும், வெயிலில் முட்டிக்கால் போட வச்சு, மிளகாப்புடிய கண்ணில் தூவி தேய்ச்சி, வெயிலில் உருட்டி விட்டு, சாகாமல் உயிரை கொடுத்து மறுபடியும் சித்திரவதை பண்ணி, அவன் என்ன பண்ணியிருந்தாலும் பார்வான் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்க போகிறதே இல்லை. அவ்வளோ பவரை பார்வோன் அவன் கையில் கொடுத்துருக்குறான். உங்களுக்கு எனக்கு ஏன் தெரியுமா பவர் கொடுக்கல, உப்பை தடவிருமையா. அவர் பவர் கொடுத்தா பவரை ரிவர்ஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இந்த யோசேப்பு தேவன் தான் என்னை அனுப்பினார் என்பதை உணர்ந்து கொண்டான். அதை விட முக்கியமானது ஒன்று தெரியுங்களா, யோசேப்பு என்ன தெரியுமா புரிஞ்சிட்டான், அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் என்ன ஆண்டவர் சொருகி இருக்கிறாரு. என்ன ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, சொருகி இருக்கிறார். இந்த திட்டத்தை யாருக்கிட்டே சொல்லிட்டாரு, ஆபிரகாம்கிட்டே சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு, உன்னோட வம்சத்தில் சந்ததி எங்கே அந்நிய தேசத்தில் போய் சேவிப்பாங்க. யார்கிட்ட சொன்னது, ஆபிரகாம். அதுதான் இப்போ நடக்குது. யோசேப்பு என்ன நினைக்கல, என்ன மாதிரி யாரும் இல்லை தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கல. நம்ம என்ன சொல்கிறோம் அடிக்கடி, சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, இவங்க எல்லாரை விட நான் தான் தெரிந்தெடுக்கப்பட்டவன், அதனால் நான் தான், எனக்குத்தான், என்னத்தான் இல்லை, சுயம். நீங்களும் நானும் சுயத்தை சாகடிக்கலைன்னா ஆண்டவர் கையில் கருவியாக இருக்கவே முடியாது. நான் என் அதை தூக்கி எறிங்க. கர்த்தர் உயர்த்திட்டோம், நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, தாழ்த்துங்க. பேதுரு சொல்கிறாரு, இளைஞரே மூப்பருக்கு என்ன பண்ணுங்க, அடங்கி இருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்னா என்ன அர்த்தம், போத்திபாருக்கு கீழே அடங்கி இரு, சிறைச்சாலையில் அடங்கி இரு.
உன்னை அவமானப்படுத்துறவங்க கிட்ட அடங்கி இரு. புறஜாதியா ஒருத்தன் உன்னை கஷ்டப்படுத்துறானே, அடங்கி இரு, திமிராத. அடங்கி இருக்க முடியல, கீழ்ப்படிய முடியல. இது எப்படி தேவ சித்தம்னு அடிக்கடி கேள்வி. போராட பார்க்குறோம், எதிர்த்து நிற்கிறோம், அதனால் தேவ மகிமையை பார்க்க முடியல. இவன் அந்த 13 வருஷம் அடங்கி இருந்ததுனால, அந்த சங்கீதம் 105 ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லுது. 18-19 வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் என்னை புடமிடுகிறது, என்னை வாட்டுகிறது, என்னை நெருக்குகிறது, என்னை நசுக்குகிறது, என்ன பிழிகிறது. நம்ம வசனம் வந்தால் அப்படியே உயிர் மீட்சி வந்து குதிப்போன்னு நினச்சிட்டு இருக்கிறோம்ல. வசனம் என்ன பண்ணும்? புடமிடும். அடங்கி இருக்க முடியுமா? பெரிய போராட்டம். பிசாசுக்கு அடங்கி இருக்க முடியாதனால தான் என்ன பண்ணான்? எவ்வளோ நாள்டா, அதே ஆவி இன்னைக்கு எங்க இருக்குது? சபைகளுக்குள்ள நிறையா இருக்குது, வெளியெல்லாம் விட்டுருங்க. எங்க இருக்குது? அது ஊழியக்காரங்க மத்தியில். டே அப்போ அவன் என்ன பெரிய ஊழியக்காரன்? எந்த ஊழியக்காரனையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது. we don't submit to one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை விட்டு கொடுக்க கீழ்ப்படிய முடியல.